ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹவ் டு ஃபைனலி. நீங்கள் இன்னுமே நம்ம சேனலில் போகிற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் நெட் பேங்கிங் வச்சுருந்தீங்க அப்படின்னா சம் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காகவோ இல்லை நீங்கள் உங்களுடைய நெட் பேங்கிங் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஆன்லைன் மூலமாக அந்த நெட் பேங்கிங் பாஸ்வேர்டை ஈஸியாக நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு IOB வெப்சைட் வந்துக்கோங்க. வெப்சைட் வந்துட்டு அதில் இன்டர்நெட் பேங்கிங் நீங்கள் லாகின் பேஜுக்கு வந்துடுங்க. லாகின் பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா அதனுடைய லாகின் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். இதில் உங்களுடைய லாகின் ஐடி அண்டு உங்களுடைய கரண்ட் பாஸ்வேர்டு என்னவோ அதை நீங்கள் இங்கே என்டர் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க இமேஜ் கேப்சாவை கரெக்டாக பார்த்து நீங்கள் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. லாகின் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு அக்கௌண்ட் சம்மரி அப்படின்னு போட்டு வந்திருப்போம். இது மேலேயே காட்டுறது பாருங்கள் நமக்கு. Your password will expire in next 10 days. Kindly change using edit profile அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இது ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்திருக்கு. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு வந்து 10 நாளில் எக்ஸ்பைரி ஆகுது. கைண்ட்லி சேஞ்ச் இட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேலே பாருங்கள் அக்கௌண்ட்ஸ் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர், அதற்கு அடுத்து எடிட் ப்ரொஃபைல் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அதை ஃபஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இப்போ உங்களுக்கு எடிட் ப்ரொஃபைல் அப்படின்னு போட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் 4ஆவதாக ஒரு ஆப்ஷன் பாருங்கள், சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு. அந்த சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்டர் ஓல்டு மெயில் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது வேறு எதுவும் இல்லைங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணீங்கல்ல, கரண்ட் பாஸ்வேர்டு, அதை தான் நீங்கள் இங்கே என்டர் பண்ணணும். அதை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு என்டர் நியூ பாஸ்வேர்டுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ புதிதாக நீங்கள் செட் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டை நீங்கள் இங்கே என்டர் பண்ணுங்கள். ஆல்ஃபா நியூமரிக்கில் இருக்கணும், கண்டிப்பாக ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி லாஸ்ட் 3 பாஸ்வேர்ட் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. என்டர் பண்ண பாஸ்வேர்டு லென்த் வந்து 8 to 15 கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. என்டர் நியூ பாஸ்வேர்டு அதை அடிச்சுட்டு ரிப்பீட் நியூ பாஸ்வேர்டுன்னு போட்டிருக்காங்க. இப்போ புதிதாக என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதே நீங்கள் கீழே ரிப்பீட் பண்ணுங்கள். ரிப்பீட் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் அப்படின்னு உங்களுக்கு வந்துடும். இப்போ சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜில் என்டர் OTP as received through ரெஜிஸ்டர்ட் மொபைல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்போ உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைலுக்கு ஒரு OTP வந்திருக்கும், 6 டிஜிட் OTP வந்திருக்கும். அந்த OTP நீங்கள் இங்கே கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. கீழே சப்மிட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தோடனே நெக்ஸ்ட் பேஜில் பாஸ்வேர்ட் சேஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லி கைண்ட்லி லாக் அவுட் அண்ட் லாகின் அகைன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம இப்போ புதிய பாஸ்வேர்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ எகைன் நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப ரீலாகின் பண்ணீங்க அப்படின்னா ரீலாகின் பண்ணும்போது புதிதாக செட் பண்ண பாஸ்வேர்டை நீங்கள் கொடுக்கணும். அதை கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆயிரும். இப்படி தாங்க நீங்கள் உங்களுடைய IOB இன்டர்நெட் பேங்கிங்கோடைய நெட் பேங்கிங் பாஸ்வேர்டை வந்து ஆன்லைன் மூலமாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொசீஜர். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்கள் குரூப்ஸ் வச்சுருந்தாலும் அந்த குரூப்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.